கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. எம்ஜிஆருக்கு என்ன கரிஸ்மா கிடையாதா? விஜய் அவர் என்ன சாதாரண ஆளா? அவரு விஜய் அவர் தானே ஹீரோ பாக்குறாரு. அவர் உழைச்சும் போது இவர் ஏன் உழைக்க முடியலன்னு கேட்கிறேன். அது பயங்கர எரிச்சலை வந்து எல்லாருக்குமே ஏற்படுத்தி. ஈவன் இவங்களை விஜய் கட்சிக்காரங்களே கேட்கறாங்க, எப்போ வந்து பாப்பாரு? இன்னும் 1 month கீழே தான் டைம் இருக்குது, உட்காந்துட்டே இருக்கிறாரு. என்ன திட்டம்? ஏதாவது பேசுறாரு? கட்சி ஆஃபீஸ்க்கு வராரா? பணியூருக்கு வராரா? அவங்க தொண்டர்கள்லாம் பார்க்குறாரா? ஏதாவது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாரா? ஒன்றுமே கிடையாது. என்ன பாலிடிக்ஸுங்க இது? ஏற்றுக்கவே முடியாத பாலிடிக்ஸ் இது. அவருக்கு கிடைக்கிற வாக்குகள்லாம் அவர் உழைப்பினால கிடைச்ச வாக்குகளே கிடையாது. ஏதோ மக்கள் போடுறாங்க தான் எடுத்துக்கணும். 10% கிடைச்சாலும் 15% கிடைச்சாலும். திரு சுவாமிநாதன், நம்ம மீண்டும் தலைப்புக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதிமுக கூட்டணியில அதிமுக தான் தலைமை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. என்டிஏ கூட்டணியில அதிமுக இணைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. பாஜக தலைமையிலான என்டிஏல தான் அதிமுகவும் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதுவரை பார்த்துட்டீங்க, தொகுதி பங்கீடு அதுவரை வந்துடுச்சு. அங்க என்ன நிலவரமாக இருக்கு? ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் நாங்க இருதரப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமானோர் தாமரை சின்னத்துல போட்டியிட தான் விரும்புறாங்க அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அங்க என்ன நிலவரம் இருக்கு? யார் தலைமையில் அங்க கூட்டணி நடக்கு? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதனுடைய மிக முக்கியமான அம்சமாக பாஜக தான் இருக்குங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்களே 3 முறை டெல்லி போன போதே உறுதி செய்து விட்டார். பட் அந்த இடத்துல இருந்து இப்போ ஒரு 4 நாட்களாக களம் மாறி இருக்குன்னு நான் பார்க்குறேன். அவர் மீண்டும் அவர் டெல்லிக்கு போனது, அதிகமான முறை டெல்லியில சென்று ஆலோசனை கேட்டுவிட்டு வந்தது, அமித்ஷா அவர்கள்ட்ட சந்தித்தது, இது எல்லாம் வைத்து தான் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கக்கூடிய அந்த களத்துக்கு வந்து அதெல்லாம் வலு சேர்ப்பதாக இருந்தது. ஆனால் இப்போ 4 நாட்களாக ஒரு பாஜகவே ஒரு எண்ணிக்கைக்குள்ள சுருக்கிறார். தான் தோல்வியடைந்து விடுவோம் என்கிற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். நீங்க தாமரை சின்னத்துல போட்டியிடறதுக்கு கட்சிகள் தயாரா இருக்கீங்க. அந்த கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான தொகுதிகள் கூட வாங்க முடியல. தமாக குறிப்பிடுகிறேன், கிட்டத்தட்ட 5 தொகுதிகள். இது மாதிரியான சூழலுக்குள்ள அவர் கொண்டு போயிருக்கிறது மூலமா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிமுக தான் தலைமை என்பதை நிறுவ முயல்கிறார். ஆனால் ஒரு வகையில நிறுவியிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன் இன்றைக்கு இருக்கிற கலாச்சூழல்ல. பட் பாஜக இருப்பது அதிமுகவுக்கு சுமைதான். அது சுகமா சுமையான்னு கேட்ட பெரிய சுமைதான். நீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 12% சிறுபான்மையினர் வாக்கள் இருக்கு. அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு பாஜக என்பது ஒரு ஒவ்வாமையாக இருக்கு. ஸோ அந்த சூழலில் அதிமுகவால் களத்தில் போய் அவர்களை வைத்துக் கொண்டு வாக்கு திரட்டுவது என்பது ரொம்ப ஒரு குதிரை கொம்பான விஷயமாக இருக்கு. பட் அதையெல்லாம் கடந்து களத்தில் வந்து இப்போ பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில நீங்க விஜய் அவர்களுடைய அரசியலை பேசும்போது ரவிசார் அவர்கள் மிக முக்கியமான புள்ளிகளை தொட்டார். விஜய் களத்துக்கு வரல, வேகம் காட்டல, அது எல்லாத்தையும் விட அவர் பாஜக இல்லாத ஒரு அணியாக தனியாக நிற்கிறார். ஸோ பாஜகவுக்கு எதிரான ஓட்டுக்களை எல்லாம் திமுக தான் இருப்பாங்க. அது கொள்கை தெளிவுள்ள, சித்தாந்த தெளிவுள்ள ஓட்டுகள். பட் அந்த சிறுபான்மையிலும் இளைஞர்கள் வாக்குகள் இருக்கும்ல, அந்த வாக்குகளும் விஜய் பக்கம் திரும்பும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் மோடி எதிர்ப்பு என்பது ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணும் அப்படிங்கிறத எனக்கு தோன்றவில்லை. ஸோ அந்த வகையில் அதிமுகவுக்கு இது கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். பட் அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் பாஜகவோடு பயணிப்பது சுகமா சுமையான்னு கேட்டா நிச்சயமா சுமைதான். ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, இந்த சிறுபான்மையினர் வாக்கை தாண்டி பிஜேபியே வந்து யுனைடடா இல்லை. அண்ணாமலை ஃபேக்ஷன் ஒன்று உருவாகி அவருக்கு ஒரு பெரிய தனி மனித வழிபாட்டு பிம்பம் உருவாகி 11% அண்ணாமலையால சாத்தியம் தான் அப்படின்னு சொல்ற ஒரு அண்ணாமலை இபிஎஸ் எதிர்ப்பு அது இன்னொரு சிக்கல் இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வாங்கின வாக்குகள் கிடையாது. தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள டிடிவி தினகரன், ஓபிஎஸ், நயினா நாகேந்திரன், அப்புறம் வந்து ஏசி சண்முகம், அண்ணாமலை, இவங்க வாங்கின வாக்கு, ஒரு சில தொகுதிகளில் மட்டும் வாங்கின வாக்கு. அதனால நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்கதான் நினைக்கக்கூடாது. அப்புறம் அது காம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. மேற்குல வந்து ஏடிஎம்கே ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அங்க பிஜேபி ஒருவா இருக்கு. அது அந்த கூட்டணிக்கு பலன் கிடையாது. நீங்க வீக்கா இருக்கிற இடத்துல டெல்டால பிஜேபி ரொம்ப வெயிட்டா இருந்துன்னு வச்சுக்கலாம், அது ஏடிஎம்கே வலு சேர்க்கும். ஏன்னா ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்குதாங்க சென்ட்ரல் டெல்டால. சோ அது வந்து உதவி செய்யறது இல்ல. டெல்டால ரெண்டுமே வீக்கா இருக்கு. அப்புறம் வந்து இந்த அண்ணாமலையோட பிம்பம் வந்து பெரிய செட்பேக். என்னோட இப்போ வந்து பிஜேபி உள்ளவங்களை ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களாம் செமக்கடுப்புல இருப்பாங்க. அதாவது நாங்க உழைப்புக்கான பலனையே இழந்துட்டோம். சென்னையில நாங்க இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், சவுத் சென்னையில ஒரே சீட்டு கொடுக்குறீங்க, அதுவும் வந்து தமிழிசைக்கு போயிடுச்சுன்னா மற்றவங்களுக்கு என்ன இருக்குது? மற்றவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு என்ன இருக்குது? முகம் தெரியாதவங்களுக்கு எப்போ சீட்டு கொடுப்பீங்க? கோயம்புத்தூர்ல 2-3 சீட்டு வாங்கல. இந்த மாதிரி இது அண்ணாமலையோட ஆதரவாளர்களால பிஜேபிக்கு பெரிய செட்பேக் வரப்போகுது. அவங்க நயினா நாகேந்திரன் ஜெயிக்கணும், அவர் தலைமையில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க விரும்பல. ஏன்னா அவங்க அண்ணாமலை இறக்குனதை இன்னொரு டம் கொடுக்காம இறக்குனதே அநியாயம் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு உயிர் ஊட்டுனது அண்ணாமலை, அவருக்கு இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்கணுங்கிறது அவருடைய ஆதரவாளர்கள். இன்னொரு சிக்கல்னா
இரட்டை இலையா தாமரையா அப்படின்னு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகள் கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா பெரும்பான்மையானவர் இரட்டை இலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தாமரை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இரட்டையில இருந்தாலும் தாமரை வந்து தோக்க தானே போறாரு வாசர். வந்ததுல இருந்து பாக்குறேன் தோக்கணும் தான் 2 பேருமே 5 சீட்டு பாருங்க. நான் சும்மா சொல்றீங்க, வாசன் ஏதோ பழி வாங்கியிருக்காங்க. 5 சீட்டை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. அதாவது இவரு வந்து ஜெயலலிதா அவர்களாலேயே சக்கரபாணி தோக்கடிக்க முடியல. ஒட்டஞ்சத்திரத்தில் 96ல இருந்து எக்கச்சக்கமான வாக்கள். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர்னால ஒரு கபடி டீம்லாம் வச்சு பாப்புலரா இருக்காரு அங்க. அப்புறம் நீங்க கிள்ளியூர்ல உங்களுக்கு பேஸே கிடையாது. அதாவது ஏடிஎம்கே ஜெயிக்க போறதே கிடையாதுங்க. அதனால அதை தலையில கட்டி விட்டாங்க. என்ன அதோட அர்த்தம் இல்ல. கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு இரட்டை இலை வேணும்னு சொல்லாததுக்கான காரணம் கேட்டிருக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல அவங்க இரட்டலை கூட ப்ரிஃபர் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த இடம் உங்களுக்கு அவ்வளவு உறுதியா இல்ல. அதான் உண்மை. அவர் உறுதியாக இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல அவங்க பிஜேபி வந்து தாமரைக்கு ப்ரிஃபர் பண்ணிருக்கலாம். இப்ப வாசன் ரெட்டலை கேட்டாரா கேட்கலையானாலும் என்ன, ரெட்டலை கொடுத்திருந்தாலும் இப்ப இவங்க சொல்ற மாதிரி இந்த 5 தொகுதியும் படுதொகுதி தான். அப்புறம் வந்து அவர் வந்து மேபி தாமரையில போட்டிட்டா பிஜேபி படம் இன்னும் இணக்கமாகலாம், கட்சி இணைக்கலாம் நினைக்கலாம். அவரு அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருந்து என்ன பண்ண போகுது? அவர் வந்து பிஜேபியோட போயிடலாம். அவர் அந்த கட்சியை நடத்த முடியும்னா அவர் கும்பகோணத்தை அவர் போட்டி போடணும். என்ன ராஜ்யசபா எம்பி ஆயிட்டு இருப்பாரா கேட்கிறேன். போட்டி போட்டோம். அவங்க அப்பா ஒரு முறை போட்டி போட்டாரு, இவர் போட்டியே போடல. எப்ப பாரு ராஜ்யசபா சீட்டு 2 டைம் காங்கிரஸ்ல வந்து ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு மினிஸ்டர். காங்கிரஸ் தோத்த உடனே இவர் வெளில வராரு. எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிஸ்டுங்க அவரு. அவருக்கு என்ன, அவருக்கு வந்து ரெட்டையில கொடுக்கறது தாமரை கொடுக்கறது பிரச்சனையே கிடையாது. அவர் மக்களை சந்திச்சு வாக்குல வாங்கணும். திரு ஜீவசகாப்தன், இறுதியாக உங்களுடைய இல்ல இந்த தேர்தலை பொறுத்தவரையும் இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த வேலை பார்க்க ஆரம்பித்தோடனே திமுக அதிமுக ரெண்டும் தாங்க களத்தில் நிற்க போகுது. திமுக அதிமுக கூட்டணி மட்டும்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக வந்து 27 சீட்டில் தன்னை சுருக்கிக்கிச்சு அப்படிக்கணும். இப்போ கடந்த முறை வெறும் 20 தான் வாங்குச்சு. எப்படி பார்த்தாலும் 7 சீட்டு அதிகம் தான். 20 வாங்கி ஸ்ட்ரைக்கிங் ரேட்டும் 4 தானே ஜெயிச்சிச்சு. அதனால ஒரு வகையில் பார்த்தா காங்கிரஸை விட இவங்களுக்கு அதிகம்தான். அது இருந்தாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி வாசனுக்கு தாமரை, ஜான் பாண்டியனுக்கு தாமரை கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏசி சண்முகத்துக்கு தாமரை கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கும் அவங்க அதை தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பூவே ஜனமூர்த்தி என்னன்னு தெரியல. அன்புமணிக்கே இன்னும் சின்ன கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி கன்ஃபார்ம் ஆகலைன்னா கண்டிப்பாக ரெட்டலையா தாமரையான்னு பார்த்தா அவரையே தாமரையில் தான் நிற்க வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாமரைக்கே கிட்டத்தட்ட 50 கிட்ட வந்துடும். அதனால் பிஜேபி நிற்கிறது மட்டும் கணக்கு வச்சுக்காதீங்க. சின்ன சின்ன கட்சிகளுக்கு ரெட்டலை இல்லாமல் தாமரையில் நிறுத்துறதும் மிகப்பெரிய பெரிய மனப்பான்மை தான். அதில் பிஜேபி தெளிவாக விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குது.